யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, கோவில்களில் சிறப்பு தரிசனம் என்ற பெயரில் எவ்வளோ கொள்ளை அடிக்கணுமோ அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறார்கள் மக்கள்கிட்ட. நான் என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, கருப்பு நேர கோவில்னு ஒரு கோவில் போட்டிருப்பேன். அதாவது இங்கே திண்டிவனத்துக்கிட்ட அனந்தமங்கலம் என்ற ஊரில் அகதீஸ்வரர் என்ற ஒரு மலைக்கோவில். அந்த கோவிலை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கன்னடக்காரங்க தான் அதை ஆக்கிரமித்து அந்த கோவில் வழி நடத்துகிறாங்க. அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஏன்னா நான் அதில் ஃபுல்லாக ஓரளவுக்கு நான் விலைக்கு இருப்பேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் நல்லா என்னென்ன மக்களை ஏமாற்றலாம் அப்படின்ற. ஏன்னா நம்ம முக்கால்வாசி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே சாமியாரை நாடி போகிறோம், இல்லைன்னா கோவிலை நாடி போகிறோம். இந்த 2 கான்செப்டில் தான் நம்ம மக்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவிலுக்கும் ஓரளவுக்கு நான் சில கோவிலெலாம் போயிருக்கேன். மெயின் பெரிய பெரிய ஸ்தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரும் சரி, அடுத்தது திருப்பதி நம்ம அதர் ஸ்டேட் நம்ம அதுக்கு வேணாம். திருச்செந்தூர் சரி, இல்லை சுவாமி மலை சரி, பழனியும் சரி, ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பாருங்கள். ஏதோ லைனில் நிற்க வைப்பாங்க, அழகாக நம்ம போய் சாமி கும்பிடலாம். இப்போ இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே கேட். அது திருச்செந்தூரில் நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது அந்தளவுக்கு அந்த இரும்பு கேட்லாம் திருப்பதி மாதிரி குடோனில் போட்டு அடைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு லைன் போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம அப்படி தான் போயிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம இன்னும் போட்டு அடைச்சி மக்கள், அதாவது நம்ம கடவுளை கும்பிட்டு நல்லா இருக்க தான் போகிறோம். அங்கே போயிட்டு அந்த ஜனத்தில் தேங்கி நின்று வெயிட் பண்ணி குடோனில் போட்டு அடைச்சி ரொம்ப நேரம் அந்த ஜனங்களில் மூச்சு திணறல் மயக்கம் ஏன்னா எவ்வளோ பேர் காலை டிஃபன் சாப்பிடாமே லைனில் போய் நிற்பாங்க. இல்லை காலை டிஃபன் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் லைனில் நிற்பாங்க. மதியானம் லஞ்ச் டைம் வர டைமில் கூட நிற்பாங்க. சுகர் பேஷண்ட்டோ இல்லை கொஞ்சம் ஏதாவது நோய் உள்ளவங்க இறந்தால் எப்படி இந்த கோவில் தரிசனம் நம்ம பார்க்க முடியும்? அந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி மக்களை தேங்கி தேங்கி அந்த அந்த இரும்பு கேட்டுங்களை போட்டு எல்லா இடத்துலையும் பிரசித்தி பெற்ற எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா, பிரசித்தி பெற்ற கோவிலுங்களை அந்த இரும்பு கேட்டை போட்டு போட்டு சிறப்பு தரிசனம் என்ற பேரில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி அதாவது அதில் சீக்கிரம் விட்ற மாதிரி இவங்க தேங்கி நிற்கணும். அதாவது நீங்கள் காசு இல்லாமல் ஓசியில் வர்றவங்களாம் நீங்கள் தேக்கம் அடைஞ்சு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அனுப்புவோம். அந்த பக்கம் ஃப்ரீ தரிசனம்னா சர்ன்னு ஈஸியாக நம்ம சாமி போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடு கொண்டுன்னு பணத்தை, அது ஒரு பக்கம் கொள்ளை. இந்த சென்ற ஆட்சி பார்த்திங்கன்னா இந்த சாமி கும்பிட்ற ஆசையே போய் லைனில் நிற்கிறதுக்கு. அப்படியே சிறப்பு தரிசனம்னால ஒரு டைமில் அதிகமாக அதுலேயும் ஜனம் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில கோயிலில் மட்டும் சீக்கிரமாக போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சிதம்பரம் போனப்போ அது நல்லா இருந்துச்சு. இப்போ இப்போ இன்சிடென்ட் இப்போ இன்னும் போகல. சிதம்பரம் போய் நான் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சா, 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ சிதம்பரம் நல்லா ஏதோ நேராக போனோமா சாமியை பார்த்தோமான்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம கேட்டை போட்டு நம்மளை போட்டு அடைக்கிறது, என்னமோ மிருகங்களை போட்டு அடைக்கிற மாதிரி மனுஷங்களை போட்டு அடைச்சி ஃப்ரீ தரிசனம்ன்றது இப்படி தான் போகணுன்றது. அதில் அந்த லைனில் எல்லாருமே சமமான ஒரு லைனில் விட்டாலே போதும், கரெக்டாக சாமி எல்லாருமே ஒரு திருப்தியாக எல்லாருமே நல்லாவே பார்ப்பாங்க. இந்த மக்களை தேங்கி அந்த குடோனில் போட்டு அடைச்சி உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் பார்க்குற சாமியை 5 மணி நேரம் சென்று பார்க்குற மாதிரி, இல்லை 3 மணி நேரம் சென்று பார்க்குற மாதிரி இந்த கோவில் நிர்வாக அமைச்சர்கள் பண்ண ஒரு அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சல்ல. யார்கிட்ட சொல்ல எங்கே சொல்ல, இந்த ஆட்சியில் அந்த சிறப்பு தரிசனம் விளக்குனா கண்டிப்பாக நமக்கு விமர்சனம் பிறக்கும். சிறப்பு தரிசனம் இல்லை, எல்லாருமே சமம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். ஏன்னா இந்த சிறப்பு தரிசனம் இல்லாமல் இருந்தால் உண்மையில் எல்லாருமே சாமியை கோவிலுக்கு போக கூட போவாங்க. இந்த குடோனில் போட்டு அடைக்கிறது, இந்த கம்பியில் போய் நடந்து போகிறது, இதெல்லாம் இன்னொன்று இந்த பாதாள செம்பு முருகர் கோவில்
இன்றைக்கி ஒன்று என்ன டவுட்னா, நம்ம வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜர், ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீகம் நிறைஞ்ச ஒரு கோவில், ஒரு நல்ல தூய சக்தி உள்ளது தான் ஒரு கோவில். அதுக்கு வந்து சனீஸ்வர பகவான் என்னங்க, இரும்பு. அந்த இரும்பு கேட்டை போட்டு அந்த கோவிலுக்கு சக்தியே வராத அளவுக்கு இரும்பு கேட்டுங்களை போட்டு அடைச்சி வச்சா, இப்போ யாருக்காவது ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி இரும்பு கேட்டு போட்டு ஏங்குற அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தவங்க நல்லது தான் நடந்துச்சு சொல்லுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. எதுக்காக இவங்க கேட்டு போடுறாங்க மக்களுக்கு? லைன் படுத்துங்க. அதுக்காக அந்த கோவிலில் எவ்வளோ பேர் நிர்வாகத்துக்காக வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வந்து லைன் படுத்த சொல்லுங்கள். இல்லை போலீஸுங்க எவ்வளோ பேர், அதில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. போலீஸ் கோவிலுக்காகவே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லாம் வந்து சின்ன சின்ன விசேஷம்னா கூட ஒரு போலீஸ் இருக்குது இந்த கோவிலுங்கெல்லாம் பராமரிக்கிறதுக்காக. அந்த மாதிரி வந்து லைன் பிரித்து விட்டோம்னா அழகாக மக்கள் போயிடுவாங்க. ஏன்னா எல்லா கோவிலும் எல்லா டைமில் இல்லை, ஒவ்வொரு சீசன் டைமில் தான் ஒவ்வொரு கோவிலும் வந்து அதிகமான ஜனம் இருக்கும். இல்லை பிரபலமான ஒரு கோவிலோ, திருப்பதியோ, திருச்செந்தூரோ, இல்லை பழனியோ, அடுத்தது சுவாமிமலை, அப்புறம் அறுபடை ஊரில் வந்து எல்லா ஊரும் அதுவும் அதிகமாக ஜனம் இல்லை. இன்னும் தெற்கு திசையில் எவ்வளோ கோவிலுங்களாம் வந்து ஜனமே கிடையாது. அந்த உள்ளூர் மக்கள், வெளியூர்லேருந்து போகிற மக்கள் அவ்வளோ இதை விட பயங்கரமான பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்குது. அந்த கம்பி கட்டுற வேலைலாம் இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த கம்பி எதுக்காக இவனுங்க கட்டி சென்ற ஆட்சி பணத்தை அப்படி வசூல் பண்ணி இன்னும் திருச்செந்தூர் வந்து கம்பியெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதாவது நான் போனப்பயே ஃபஸ்ட் டைம் போனப்போ எனக்கு ஃப்ரீயாக நல்லா போனேன். அதான் லைன் ஒரு 1/2 கிலோமீட்டர்னால சூப்பராக போனேன். அது எந்த உடம்புல அலர்ச்சியே இல்லை. செகண்ட் டைம் போனப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பிகளை கட்டி இது குடோன் நான் போட்டு லைனாக வந்து ஒரு இடத்துல போனோன்னு அப்படியே ஒரு 500-1000 பேர் அடைச்சி அந்த மூச்சு திணறல் வருமா இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து சுவாச பிரச்சனை நிறைய பேர் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவீங்க, மூச்சு திணறல் வரும். மூச்சு திணறல் வந்துச்சுன்னா வந்து ரொம்ப அது கடினமானது. அந்த மாதிரி வந்து சுவாசத்தை சுவாசிக்கிற அளவு கூட இல்லை. அந்த மாதிரி நெருக்கி அந்த இடத்துல லைனே இல்லாமல் ஒரு இடத்துல கும்பலாக விட்டு அப்புறம் சாமிக்கிட்ட போகிறது. விதவிதமாக அந்த கோவிலை உள்ளே சுற்றி கூட பார்க்க முடியாது. இவனுங்க 4 வழியிலையும் சிறப்பு தரிசனன்ற பேரில் கோவிலில் இருக்க எல்லா வழியும் மூடிட்டு ஏதோ ஒரு பகுதியை மட்டும் தான் விடுறானுங்க. கோவில் எந்த பக்கம் தலைவாசல், எந்த பக்கம் வந்து பேக் சைடுன்றதே தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரி திருச்செந்தூர் அட்டகாசம் பண்ணுறானுங்க. அது அந்த கோவில் நிர்வாகமாக இல்லை வந்து அங்கே இருக்கிற பிராமணர்களா என்னன்னு தெரியல. அதேமாதிரி நிறைய கோவிலுங்களும் அதே மாதிரி தான். எனக்கு என்னென்னா, எதுக்காக அந்த கம்பி வேலி? முதல்ல கம்பி எதுக்கு கோவிலுக்குள்ளே வரணும்? ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ளே இருக்கிற அந்த தூண்கள், கல் தூண் எல்லாமே வந்து ராகு பகவான்னு சொல்லுவாங்க. ராகுன்னாலே வந்து காவல் தெய்வம் தான். அது வந்து ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கணும், காலகாலத்துக்கும் பல ஆயிரம் காலத்துக்கும் நிலச்சி நிற்கின்றதுக்காக இந்த ராகுன்ற கருங்கல்லை வச்சு கட்டடங்கள், கோவில் கட்டடங்கள்லாம் கட்டியிருக்கும். அது வந்து ஸ்டாப் ஆகிடும் அதோட. ஆனால் ராகு இருக்கிற இடத்துல எல்லா கோவிலும் கல் இல்லாத எந்த கோவிலும் கிடையாது. அதாவது கல் கோபுரமோ இல்லை கல் தூண்களோ இல்லாமல் கிடையாது. அந்த இடத்துல சனியும் வரும்போது அந்த கோவிலில் சக்தி இயங்காது. அதுதான் என்னோட வந்து வாதம். எப்படின்னா, இரும்புன்ற அந்த பொருள் ஒரு இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம், ஓகே. அதே வந்து 2 பாவகிரகமும் இருந்து அங்கே சக்தி எப்படி இயங்க வரும்? அந்த சக்தியை கட்டி போட்டுரும். அதனால் 1000 பாவங்கள் செய்கிற அளவுக்கு மக்களுக்கும் பாவங்கள் செய்கிற அளவுக்கு தூண்டிவிடும். அந்த அறங்காவலரோ இல்லை வந்து இந்த அமைச்சர்களோ அவங்களும் இன்னும் பாவங்கள், கோவில் சொத்தை வந்து கொள்ளடிக்கணுன்ற எண்ணங்கள் வந்து செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து தண்டனையே போகாது. ஏன்னா அவங்க இயக்கிறது ஃபுல்லாகவே பாவ சக்தியை தான் இயக்கிறாங்க, நல்ல சக்தியை இயக்கவே இல்லை. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கோவிலும் இந்த இரும்பு கேட்டு எல்லாமே வந்து அகற்றணும். இப்போ எங்கள் ஊருக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா திருவக்கரை இருக்குது. திருவக்கரை நாங்களாம் சின்ன வயசுலேருந்து போயிட்டுருப்போம். அப்போல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக சாமி வந்து ஃப்ரீயாக போனோமா, சரி ஃப்ரீயாக பார்த்தோம், ஈஸியாக இருக்கும். இந்த கம்பியை கட்டி அதை சுற்றி என்னது, நம்ம இந்த பாம்பு விளையாட்டு வரும்ல, எப்படின்னா இந்த செல்லுலேயோ இல்லை இந்த தனியாக பிளாஸ்டிக்கில் வந்து விற்கும். இந்த ஒரு கோழிக்குட்டு உள்ளே விட்டு நம்ம அந்த வழியில் வந்து உள்பக்கமாக அந்த குண்டு வர மாதிரி, அந்த மாதிரி மனுஷங்களை ஒரு கேம் சூதாட்டம் ஆடுற மாதிரி நம்மளை வச்சு அந்த அறங்காவலர்கள் சரி, அந்த கோவில் நிர்வாகமும் சரி, அந்த ஆட்சியும் சரி, நம்மளை வந்து ஒரு பகடக்காயை அந்த சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த வேலூர்லாம் பொற்கோவிலாம் பார்த்திங்கன்னா அதை விட கொடுமையாக இருக்கும். வேலூர் பொற்கோவிலாம் பார்த்திங்கன்னா
ஸ்டார் லெவலில் வந்து சுற்றி சுற்றி அந்த சாமியாண்ட நாராயணி அம்மாக்கிட்ட போகணுமா ஸ்டார் லெவலில். அடா பாவிங்களா, என்னடா இது, ஒரு அதுக்கு சிறப்பு தரிசனம் அந்த தரிசனம் என்ன, இப்படிலாம் ஒரு தெய்வ சக்தின்றது எல்லாருக்கும் பொதுவானது. அவங்கவுங்கள மனம் உள்ளம் தூய்மையாக இருக்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறது எல்லாமே. அதான் அவங்க எண்ணங்கள் போல் அங்கே பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக நிறைவேறும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லவங்களும் பாதிக்கப்படுவாங்க, கெட்டவங்களும் பாதிக்கப்படுவாங்க. இந்த இரும்பு கேட்டு எல்லாமே வந்து அகற்றப்படணும். இந்த கோவிலில் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குண்டும் குழியும் அந்த இரும்பு கேட்டால் குண்டும் குழியும் போட்டு கோவிலே நாசம் பண்ணியிருக்காங்க. இயற்கையான அந்த கோவில் வந்து அதாவது இரும்பு வேலி போட்டு மக்களை ஒரு மிருகத்தனமாக வந்து நடத்துகிற இந்த அராஜக அரசு கண்டிப்பாக ஒழிஞ்சிருச்சு. ஆனால் இந்த அரசு புதுமையான அரசு நம்ம வந்து ஏற்று நடக்கணும் தான் நம்ம பார்க்குறோம். அதேமாரி ஃப்ரீ தரிசனம் நமக்கு எல்லாருக்கும் சேம், பணக்காரனும் ஏழையோ யாராக இருந்தாலும் ஒரே லைன் பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு தெய்வ அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த இரும்பு வேலிகள் இருக்கிற எல்லா கோவில்களும் வந்து அகற்றணும். ஒரே லைன் போட்டுக்கணும். ஒரே லைன் இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த சுற்றி 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 வர்ற மாதிரி நான் இப்படி இப்போ தற்சயமாக இப்போ ஏதோ ஒரு கோவிலுக்கு போனேன். ஏதோ நிறைய கோவில் இருக்குது, ஆனால் இப்போது ரீசெண்டாக ஒரு கோவிலுக்கு போனேன், ஜனமே இல்லை. தருமபுரி கோவில் தான் நினைக்கிறேன். ஆமாம், தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா காளஹஸ்தி, இப்போ நான் வீடியோஸ் கூட போட்டிருப்பேன். காசி காளஹஸ்தி என்னமோ பைரவர் கோவில் இருக்கும், அதில் ஜனமே இல்லை. ஆனால் கம்பியில் போய் சுற்றி 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 தான் வரணும். நாங்கள் போன எங்களோட டீம் மட்டும்தான் ஒரு 3 பேர் தான் போனோம், லேடிஸு. யாருமே இல்லை, ஆனால் நாங்கள் மட்டும் தான் சுற்றி சுற்றி போகிறோம். அதே காலைங்காட்டமே சுற்றி 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 போகிறோம். எதுக்குடா நேராக போகிற கோவிலுக்கு பாம்பு மாதிரி சுற்றி சுற்றி விட்டு எதுக்கு இவனுங்க, அதாவது தீய சக்தி இயக்குனானா இவனுங்க வந்து வாரி கொள்ளடிச்சு இவனுங்க கொட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் இந்த இப்போ இருக்கிற நம்மளோட முதலமைச்சர் விஜயோட அரசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு தரிசனன்றதை எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த தேங்காய்க்குன்னு போடுற டிக்கெட்டு அதையும் வந்து ஒழிக்கணும். மக்கள் அவங்களே உண்டியில் அவங்கவுங்க எல்லா மக்களும் வந்து உண்டியில் போடாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. பொதுவாகவே எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக ₹1 நம்ம வந்து கோவில் உண்டியில் போடணும். ஏன்னா அது வந்து காணிக்க மாதிரி. நம்ம இறைவன் ஒரு குருவாக நம்ம நினச்சிக்கலாம். ஒரு குருவுக்கு ஒரு காணிக்கை கொடுத்தா அது வந்து நமக்கு நல்லது. அதெல்லாம் வந்து ஒருத்தர் ₹1 அவங்க கையில் கிடச்சது நம்ம வந்து உண்டியில் அது போட தான் போகிறோம். சரி, அப்படி இல்லை தேங்காய் உடைக்கிறாள் பிராமணருக்கு, சரி அவங்க வந்து சம்பளம் வாங்கினாலும் ஒவ்வொரு கோவிலில் சம்பளம் இருக்கும், ஒவ்வொரு கோவிலில் சம்பளம் இருக்காது. அவங்க நம்மளால் அவங்க வருமானம் இருக்குன்னும் போது அவங்க தேங்காய் உடைக்கிறாங்களா அவங்க தட்டில் போடுறோம், இல்லை தீபார்த்தனை காமிக்கிறாங்களா அவங்க தட்டில் அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கேட்டு அதாவது ஒவ்வொரு கோவில்லாம் விசேஷ டைம்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்க ₹100 ₹50 இந்த மாதிரி தனியாக அது ஒரு வசூல். ஏன்னா இது எல்லாமே அறவே ஒழிக்கணும். இந்த கோவில் அரங்காவலர்கள் வந்து ஒழுங்காக அதை வந்து பராமரிக்கணும். நல்ல சக்தி இயங்குகிற கோவிலில் தீய சக்தி இயங்குகிற மாதிரி பண்ணுறது நல்ல இல்லை. மெயினாக வந்து இந்த கம்பி வேலைகள் எவ்வளோக்குள்ள கோவில்களை வந்து அகற்றமோ அவ்வளோக்குள்ள வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே வரிசை, எல்லாருக்கும் சிறப்பு தரிசனன்ற கொள்ளை இல்லாமல் இருக்கணும். சாமிக்கு கோவிலுக்கு போனோமா ஐயோ இவ்வளோ பணம் ஆச்சா அவ்வளோ செலவாச்சுன்ற எண்ணம் வரக்கூடாது. கோவிலுக்கு போனோமா சாமியை பார்த்தோமா, நம்மளால் முடிஞ்சது கோவில் நிர்வாகத்துக்கு உண்டியில் போட்டோமா, இல்லை பிராமணருக்கு கொஞ்சம் தானம் பண்ணோமா அப்படின்னு வரணும். ஒரு தேங்காய் பழம் வாங்கினா கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோவிலுக்கு போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கையில் பூ பழம் தேங்காய்லாம் இருக்காது. ஆனால் சிறப்பு தரிசனம் போவாங்க. அந்த காசையெல்லாம் சிறப்பு தரிசனம் கொடுத்துட்டு ₹100 டிக்கெட்டு, கண்டிப்பாக ஒரு கோயிலில் ₹100 கம்மி இல்லை, டிக்கெட்டு காசை கொடுத்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறுங்கையோட போவாங்க. ஆனால் ஃப்ரீ தரிசனத்தில் போகிறவங்க ஏதோ கொஞ்சம் பேர் சில பேர் தேங்காய் பூ பழம் வச்சுருப்பாங்க. வெயிட் பண்ணால் நம்ம சாமி பார்க்கணும் தேங்காய் உடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில். அந்த மாதிரி வந்து நம்ம கடவுளுக்காக ஒரு தேங்காய் பூ பழம் எடுத்துகிட்டு போகிறது கூட முடியாமல் அந்த காசை இவங்களே பிடிங்கிறாங்க. அப்புறம் எங்கே நிம்மதி இல்லாமல் எல்லா மக்களும் வந்து திரும்ப தெய்வ சக்தி கிடைக்காம திரும்ப துன்பத்தை தான் நம்ம வந்து பயணப்படுத்துகிறோம். அதனால் இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக ஒரே சிறப்பு தரிசனம் இல்லாமல் ஃப்ரீ தரிசனம் எல்லாமே நம்ம பழைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம எல்லா கோவில்களும் நம்ம வந்து இருந்துச்சுன்னா, இப்போ பஸ்ஸு வேறு ஃப்ரீ பஸ்ஸு விடுறாங்கன்னா இன்னும்
பெண்களுக்கு எல்லாரும் கொண்டாட்டமாக இருக்கும். அவங்களுக்கு விருப்பப்பட்ட கோவிலுக்கு போகலாம், அழகாக கோவில் தரிசனம் பண்ணலாம். ஏன்னா அவங்களும் எல்லாருமே வந்து கோவில்களுக்கு போக 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 கண்டிப்பாக அந்த ஒழுக்க நெறி கண்டிப்பாக நமக்கு வந்து வந்துடும், தன்னாலே வந்துடும். அதுதான் இறைசக்தி. அப்போ பெண்களும் அடிக்கடி நம்ம கோவிலுக்கு போவாங்க. அவங்களுக்கும் அந்த பணம் போனோம்னா இவ்வளோ செலவு செஞ்ச எந்த கவலையும் இருக்காது. இது ரொம்ப ஒரு முன்னேற்றமான ஒரு ஃப்ரீ பஸ்ஸு, ஒரு ஃப்ரீ சாமி வந்து தரிசனம் பார்க்குறதுக்கு இது பயங்கரமான ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்குது. சிறப்பு தரிசனம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஃப்ரீ தரிசனத்துக்கு நம்ம வந்து எல்லாருமே வந்து வாழ்த்து போடணும். ஏன்னா எல்லா கோவிலையும் கொள்ளனா இதுதான். அதே இன்னொரு விஷயம் பாருங்கள், யாருமே இல்லைன்னா அந்த சிறப்பு டிக்கெட்டு கிடையாது. ஆனால் இந்த இது உபயதாரன்ற அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அவங்கள முன்னாடி கோவில்கிட்ட சாமிக்கிட்ட வைக்கிறது, தரிசனம் வரவங்களாம் பின்னாடி இது வேறு இருக்குது. அதனால் இது எல்லாமே வந்து அறங்காவலருக்கு வந்து பார்க்கணும். இல்லை நானே வந்து ஒரு கோயிலுக்கு போனால் இனிமேல் நான் அப்படி தான் நான் சொல்கிற மாதிரி இருக்கேன். ஏன்னா எல்லோரும் பாகுபட்சம் இல்லாமல் ஏழையோ பணக்காரனும் அவங்க கர்மப்படி எல்லாருமே அனுபவிச்சுருப்போம். அதை பணக்காரனுக்கு இன்னும் மேலே அவனுக்கு பணம் வேணும், இல்லை இன்னும் நல்லா இருக்கணும் குடும்பன்றது அவன் பிரார்த்தனை பண்ணுறான். ஏழையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு கடவுள்கிட்ட நம்ம வந்து முறையிட்டால் நம்மளோட துன்பம் அதாவது ஏழ்மை போகும், பிள்ளைகள் நல்லாயிருக்கும், நமக்கு நல்ல ஒரு வீடு கட்டணும், வாசல் கட்டணுன்ற எண்ணத்தோடு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு கோவிலில் போனோமா, ஃப்ரீயாக போனோமா, இறைவனை தரிசனம் பண்ணோமா அப்படின்னு வந்துட்டுருக்கணும். என்ன வெயிட் பண்ணி என்ன கூண்டு கிளி மாதிரி ஒரு மிருகங்கள் மாதிரி போட்டு நம்மளை போட்டு அடைச்சி வதச்சி என்னடா சாமி ஏண்டா நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்ற எண்ணம் வர்ற அளவுக்கு சென்ற ஆட்சி இருந்தது. இந்த ஆட்சி நமக்கு ஃப்ரீ தரிசனம், அதாவது பழமையான ஒரு முறையை நம்ம கொண்டு வரதால் மக்களுக்கு எல்லாருக்கும் நன்மையே தான். அதே மாதிரி இந்த ஃப்ரீ தரிசனத்துக்கு எல்லா மக்களும் வரவேற்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதோட மறந்துடாமல் அந்த இரும்பு கேட்டு இருக்கிற கோவில் எல்லாமே முக்கால்வாசி மக்கள் வந்து அது அவாய்ட் பண்ணி எடுத்துட சொல்லுங்கள். ஏன்னா மக்கள் சொல்லுங்கள், இல்லை நான் இந்த வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே போகணும்னு எனக்கு சொல்ல முடியாது. இரும்பு கேட்டு கோவிலுக்குள்ளே இல்லாத அளவுக்கு அந்த வளைஞ்சு நம்ம பாம்பு மாதிரி நம்மளை சுற்ற வைக்கிறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே வந்து க்யூராக எடுக்க சொல்லிவிட்டு ஒரே லைனாக போட சொல்லுங்கள். ஒரே லைனு போட்டால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே வடநாட்டில் வந்து ராமர் கோவிலில் போயிருந்தாங்க அயோத்திக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வரும், ஆனால் ஒரு இடத்துல வந்தாலும் திரும்ப வளைக்க விட்டுருவாங்க, சுற்றி வராமல். அது மாதிரி அந்த வளைவு இல்லாமல் கோவிலுக்கு இருக்கணும். அது பாம்பு மாதிரி ராகு பகவானை இயக்கிற மாதிரி இருக்கும், சனீஸ்வர பகவானை இயக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கோவிலில் தூய சக்தி தான் வந்திருக்கும். பாவ சக்தியை வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம மக்கள் போய் சாமி கும்பிடும்போது அது நல்லது. நமக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயங்கள் தான் நமக்கு அதாவது அப்சர்வ் ஆகும்போதுக்கோசம் நல்ல ஒரு சக்தி நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டம். ஏன்னா அந்த கம்பிக்கட்டு வழியாக தான் நம்ம வந்து போகிறோம். திரும்ப வரும்போது சைடு வாசல் வந்தாலும் திரும்ப கம்பிக்கட்டு வேறு வழிக்காக தான் நம்ம வந்து விடுவாங்க. அதனால் மக்கள் வந்து அந்த இருக்கிற அந்த கம்பிக்கட்டை வந்து ஒவ்வொரு கோவிலும் வந்து எடுக்கிறதுக்கு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சவரையும் நான் வந்து என்னோடய பதிவு போட்டுருக்கேன். ஏன்னா அது சனி பகவானுக்கு தனியாக ஒரு கோவில் இருக்கும். அது நம்ம வந்து அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு நல்ல சக்தி இருக்கிற இடத்துல வந்து பாவ சக்தியாக இருக்கிற சனி பகவானும் சரி அங்கே வந்து இயக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. மக்கள் அதில் போட்டு அடைக்கிறதும் அதுவும் நல்லா இல்லை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃப்ரீ பஸ் அது வந்து கன்ஃபார்மாக இன்னும் தெரியல. அப்படி விட்டுருந்தாங்கன்னா எவ்வளோ கோவில் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கோவில் இருக்குது. ஆனால் நான் யூடியூப் ஆரம்பிக்கிறது முன்னே நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து வீடியோஸ் எடுக்கல. ஆனால் அவ்வளோ அற்புதமான கோவிலாக இருக்குங்க. அதாவது நம்ம திருநெல்வேலி வரலாம் நான் போயிருக்கேன். அவ்வளோ அதாவது ஆதி காலத்தில் கட்டின கோவிலுங்களை நான்லாம் பார்த்தீங்கன்னா கட்டடத்தை மட்டும்தான், சாமியை வந்து கடைசியாக தான் பார்ப்பேன். இந்த கட்டட கலையும் அந்த கற்கள் எப்படி அந்த தூண் செஞ்சுருக்காங்க, எப்படி வச்சாங்க, அதில் இருக்கிற வேலைப்பாடு என்ன அந்த செதுக்கியிருக்காங்க, என்னென்ன உருவங்கள் செதுக்கியிருக்காங்க, இதுதான் என்னோடய ஆராய்ச்சியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பிரமிப்பாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கற்களையும் செதுக்கிறதுக்கு அது அந்த இந்த அந்த அந்த உருவம் வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த காலத்து சிற்பிகள். அதெல்லாம் நினச்சி பார்த்தா கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு தெய்வீகமான சக்தியாக தான் இருக்கும்.
அதுமாரி மக்களை நீங்கள் எல்லாருமே கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற தூண்களில் என்ன சிற்பம் இருக்குது, அது எப்படி அந்த சிற்பி செதுக்கியிருப்பார், அதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துகிட்டு இருப்பார், அந்த சிற்பிக்கு ஒரு வாழ்த்தை போடுங்க. ஏன்னா அவங்க காலகாலத்துக்கும் அவங்களும் அழியாது இருக்கும். நம்ம இறைவன் அழியாத ஒரு ஒரு சக்தினா அதை கோவிலை கட்டின ஒரு சிற்பிகளும் சரி, அந்த காலத்து ராஜாக்களும் சரி, அவங்களும் மறைமுகமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம் மனதிலும் இல்லை அந்த கோவில்களும் சரி, அது அழியாது. அந்த ஆத்மாவும் அழியவே அழியாது. அது மாதிரி வந்து அந்த சிற்பக்கலையை நீங்கள் ரசித்து அந்த கட்டின அவங்களுக்கு மனசார நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு இன்னும் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.